விடியல்களின் குரலாக ஒலிக்கும் சம்பா நியூஸ் அது மாத்திரமல்ல, மரியாதைக்குரிய தோழர்களே, தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பில் RSS ரவி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரச்சார ரீதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எதிராக கோவையை முற்றுகை போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டோம். அனைத்து ஜாதியினரும் அச்சுகளாகிய பெருமைக்கு உரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பெருமையிலோ இன்றைக்கு தந்தை பெரியார் செய்தி விழிப்புணர்வு நாடக நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது. அதற்கு பிறகு பெரியோர்கள் விளையாட இருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்பொழுது ஈரோடு மாவட்டத்தின் காங்கிரஸ் கட்சியினுடைய திருச்செல்வார்கள் என்பதை உயர்த்தும். திருப்பூர் குமரன் ஞாபகத்துக்கு வருவது போல ஈரோடு என்றால் தந்தை பெரியார், அதே போல கோவை என்றால் ராமகிருஷ்ணன் என்கிற அளவுக்கு போராட்டங்களை முன்னெடுத்து தமிழ்நாடு திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒவ்வொரு போராட்டமும் நடத்தி கொண்டிருந்தார். ஆனா இப்ப நான் ராவணபுரத்தை பார்த்தோம்னா போராட்டங்களை நடத்தி இந்தியாவை தெரிவு பார்க்கின்ற அளவிற்கு ராணுவத்தை எல்லாம் எதிர்த்து போராடுகின்ற ஒரு மிகப்பெரிய மாட்சியம் பெற்ற போராளி என்பதை யாராலும் மறக்க முடியாது. அவருடைய முன்னெடுப்பு அத்தனையுமே இன்னைக்கு வெகு சிறப்பாக கொண்டு போறாங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு யாருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, உதயநிதி என்ன பேட்டி கொடுத்தா அவர் என்ன பேட்டி கொடுக்க போறாருங்கிற ஒரு கருத்தை உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அதே நமக்கு கிடைச்ச வெற்றி. கண்டிப்பாக இந்த நாட்டையும் இந்த மூட நம்பிக்கையும் காப்பாற்றக்கூடியவர்களான உதயநிதி அண்ணன் தான். அதுக்கு நாம எல்லாம் இந்த மாதிரி முன்னெடுப்பு நிகழ்ச்சியில நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்க இருக்கிற அத்தனை பேர் நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம செந்தில்வேலனை பத்தி சொல்லணும்னா அவர் நம்ம கட்சின்னு சொல்றதை விட நடுநிலை நெறியாளர்னு சொல்லுவோம். ஒரு சப்ஜெக்ட் எப்படி அந்த இடத்துல அவர் போய் பேசுற இடத்துல சண்டை தான் முழுசா முடிஞ்சு நான் பார்த்ததே இல்லை. ஏதோ ஒரு இடத்துல சண்டையோட தான் முடிக்கிறாரு. ஏன்னா கொள்கை பேசினா உங்களுக்கு பிடிக்காது. அதனால நடுநிலை நெறியாளர் தான் சொல்லுவோம். அத கண்டிப்பா பெரிய அவர்தான் நமக்கு கிடைச்ச கிஃப்ட். திராவிட இன விடுதலைக்காக, தமிழின விடுதலைக்காக இன்றைக்கு வரை களமாடிக்கொண்டிருக்கின்ற தமிழினத்தின் போர்க்கள நாயகன். எங்களை பொறுத்தவரையில் செல் என்று சொன்னால் அண்ணன் ஆணையிட்டால் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் இளைஞர் அணியும் தோழர்களும் செல்வார்கள். கொல் என்று சொன்னால் அதையும் செய்து முடிப்பார்கள் என்கின்ற வகையிலே இன்றைக்கு சனாதனத்திற்கும் சங்கிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பேரிடியாக இவர் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தையே தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அறைகூவல் விட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து சங்கிகளையும் சதிராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பொதுச் செயலாளர் கோவை கு ராமகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது உங்களிடையே. இந்த திராவிடம் 2.0 ஏன் எதற்காக என்ற கருத்தரங்கத்தின் தலைவர் குமரகுருபரன் அவர்களே, வரவேற்பை ஆற்றிய தோழர் சந்திரன் அவர்களே, சிறப்புரையாற்றக்கூடிய தமிழ் கேள்வி செந்தில்வேல் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான மதிப்புக்குரிய அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய பிரகாஷ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சந்திரகுமார் உள்ளிட்ட பெரியோர்களே, தோழர்களே, சிறப்பான ஒரு நாடகத்தை கருத்துள்ள செய்திகளோடு நமக்கு கொடுத்த மதிப்புக்குரிய அனிச்சம்
கனிமொழி குழுவை சார்ந்த தோழியர்களே, அனைவருக்கும் பார்க்க நன்றி வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த குறும்படம் என்னை சார்ந்து எனக்கான படம் அல்ல. அந்த காலகட்டங்களில் திராவிடர் கழகம், அதற்கு பின்னால் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் என்னென்ன மாதிரி தமிழ்நாட்டிலே இயங்கியது, போராடியது, எப்படிப்பட்ட பிரச்சாரங்களை முன்னெடுத்தது என்கின்ற வரலாற்றைத்தான் என்னை முன்னிலைப்படுத்தி தோழர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அது இன்றைக்கு இங்கே உங்கள் மத்தியில் ஏற்பாடு செய்து நடத்துவதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த குமரகுருபரன் உள்ளிட்ட தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பிலே திராவிடம் 2.0 ஏன் எதற்கென்று மதிப்புரிய தோழர் செந்தில்வேல் அவர்கள் உரையாற்றிருக்கின்றார்கள். நேரம் அதிகமாகிவிட்ட காரணத்தால் ஓரிரு நிமிடங்களில் என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். பெரும் மதிப்புக்குரிய பெரியோர்களே, இது ஈரோடு, தந்தை பெரியார் பிறந்த மண். கடந்த ஆண்டு இந்த மண்ணிலே வந்து ஒரு சங்கி, தமிழ் தேசியம் பேசுகிற சங்கி, ஆமை கூட்டத்தின் தலைவர் சங்கி ஒருவர் வந்து இங்கே தேர்தலிலே மதிப்புக்குரிய சந்திரகுமாரை எதிர்த்து போட்டியிடுகிறேன் என்று போட்டியிட்டார். அந்த நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் கூட்டணி சார்ந்த அமைப்பினரை கூட யாரும் வர வேண்டாம், இயற்கையாகவே சந்திரகுமார் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார், நீங்கள் சிரமப்பட வேண்டாம் என்று எந்த கட்சியும் நீங்க கூட்டவோ பிரச்சாரம் செய்யவோ இல்லாத வாய்ப்பு இல்லாத நேரத்தில் நாங்கள் அமைச்சரை சந்தித்து, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சந்திரகுமார் தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவது உறுதி, ஆனால் வந்திருக்கின்ற இந்த செந்தமிழன் என்று சொல்லக்கூடிய ஆமை கூட்டத்தின் தலைவர், அவனை இங்க டெபாசிட் இல்லாம துரத்தணும், அதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று கேட்டுக்கொண்டோம். எங்களுக்கு மட்டும் அமைச்சர் வாய்ப்பு தந்தார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சட்டமன்றம் தொகுதி முழுவதும் நாங்கள் மக்களிடத்தில் அந்த சங்கியை பற்றி பிரச்சாரம் செய்தோம். அவருடைய விளைவாக நிச்சயமாக அந்த பிரச்சாரத்தின் பலன் நிச்சயம் இருந்தது என்று சொன்னால், அந்த சங்கி சீமான் டெபாசிட் கூட வாங்காமல் தோல்வி அடைந்தார். அந்த டெபாசிட் இல்லாம எப்படியும் தோல்வி அடைவார். டெபாசிட் இல்லாமல் வாங்காமல் செய்தது என்னுடைய கருப்பு சட்டை தோழர்களுடைய பிரச்சாரத்தான். ஒரு 2000 ஓட்டு வாங்கியிருந்தான்னா டெபாசிட் கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த 2000 ஓட்டை தடுத்தது தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் தோழர்கள். காரணம், அன்றைக்கு நாங்கள் அந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்கின்ற போது மக்களிடத்துல பேர் எழுச்சியை காரணம் அவர் பெரியாரை அங்க அவர் ஜெயிக்கணுங்கிறத விட பெரியாரை இப்பவும் சொல்லிட்டு இருக்கான். பெரியார் பிறந்த பூமியில போய் நான் தான் போட்டியிட்டேன், நான் தான் எதிர்த்து பேசின போனேன். அப்போ பொய்யா புடுங்கினான். பெரியார் இந்த மண்ணுக்கு என்ன பண்ணாரு? அவர் சொத்தை பூரா, அவர் மக்கள் சொத்தை பூரா அபகரிச்சார் தவிர மக்களுக்கு என்ன பண்ணார்? இங்க அனிச்சம் கனிமொழி அவர்கள் குழுவினர் கூட அந்த தெளிவான ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த ஈரோட்டுக்கு முதல் தமிழ்நாட்டிலேயே மேல்நிலை தொட்டி அமைத்து நகரம் முழுவதற்கும் தண்ணியை வீடு வீடாக கொடுத்தவர் தந்தை பெரியார். 1930 100 வருஷத்துக்கு முன்னாடி 30 தமிழ்நாட்டிலே எங்கும் இல்லை. இன்னைக்கு நீங்க போய் ஈரோட்டுக்கு வந்தா பார்க்கக்கூடிய இடங்களாக அந்த தண்ணீர் தொட்டி, வரலாற்று சிறப்பு மிக்க தண்ணீர் தொட்டியை நீங்கள் எல்லோருமே பார்க்க வேண்டும்.
அவ்வளவு அழகாகவும் கட்டியிருப்பார். அதே போல அவர் என்ன பண்ணார் என்று கேட்டார்கள். துண்டறிக்கையா கொடுத்தோம். அதை செந்தில்வேல் அவர்கள் அவருடைய வீடியோவிலும் தெளிவாக எடுத்து அவர் பாணியில சொன்னார். இங்கே வேளாளர் கல்லூரி, திண்டல் இருக்க வேளாளர் கல்லூரி, அந்த கல்லூரிக்கு பெரியார் சொன்னாவே கஞ்சன் ஒரு பேர் வச்சிருக்கார். பெரியார் கஞ்சன், நிச்சயமாக கஞ்சன் அல்ல பெரியார். அந்த வேளாளர் கல்லூரிக்கு அங்கே அந்த கொங்கு வேளாளர் சமூகத்தை சார்ந்த மக்களுக்காக கட்டக்கூடிய அந்த கல்லூரிக்கு பெரியாரை அந்த காலகட்டத்திலே கைலாச கவுண்டரும் மற்றவரும் அந்த நிர்வாகிகளும் அழைக்கின்றார்கள். ஐயா போறாரு, போனாங்க, கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு மத்தியில போகும்போது அவங்க சொல்றாங்க, இந்த கல்லூரி மகளிர் கல்லூரி கட்டுவதற்கு நாங்கள் நிர்வாக குழு கூடி பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று போகின்ற போது பெரியார் அவர்களிடத்துல இந்த கல்லூரியை கட்டுவதற்கு எவ்வளவு நிதி தேவைப்படும், எவ்வளவு இடம் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க 10 ஏக்கரா வேணும், அது ஒரு ஏக்கரா 2000 ரூபாய் என்று. ஏக்கரா என்ன விலைன்னு கேட்கிறேன், 2000 ரூபாங்கிறாங்க. எப்போ 1950கள் 1960கள் 2000 ரூபாய். அன்றைக்கு தங்கத்தின் விலையே 7-8000 ரூபாய் தான். ஒரு பவுன் தங்கத்தின் விலை 7-8000 ரூபாய் தான். அது 7-8000 கூட இல்லை, எனக்கே தெரியும். 3000, 2000, 1000, 2000 தான் அன்னைக்கு விலை. அந்த காலகட்டத்துல இன்னைக்கு என்ன மதிப்பு, எவ்வளவு கோடிகள் பொருந்தோம். அப்போ ஐயா அவர்கள், நான் ஒரு ஏக்கரா நிலம் வச்சுக்கங்க, நான் 2000 ரூபாய் தரேன். அப்போ ஒரு அம்மா குழுவினர் கொண்டு வந்து சோள கஞ்சி கொடுக்குற வர்றாங்க. அப்போ என்னன்னு வாங்கி குடிச்சிட்டு, இந்த சோள கஞ்சி கொடுத்ததுக்கு இன்னொரு 2000 ரூபாய் தர்றேன், நீ வீட்டுக்கு யாராவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போன அனுப்பிச்சு அங்க ஒரு 2000 ரூபாய் கொடுத்து 2 ஏக்கரா ஈரோட்டில் கூடிய வேளாளர் கல்லூரியில பெரியார் இடம் 2 ஏக்கரா மகளிர் கல்லூரியில இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சங்கி சீமானுக்கு தெரியாது. ஏன்னா திரள் நிதி வாங்கி ஈழத் தமிழர்கள் செத்து கொண்டிருந்த தமிழர்களுடைய உதிரத்தில காசு பார்த்தவன் இந்த நாய். அதுல இன்னைக்கு புய்யா புலி நல்ல வாய்ப்பா ஏஐ இந்த தொழில்நுட்பம் அப்ப வரல. 2009 மட்டும் வந்திருந்தா இப்ப சொல்ற மாதிரி கதையா அங்க போய் ஆமக்கறி சாப்பிட்டேன்னா. அப்போ இப்ப புதுசா ஒரு கதை விட்டான், என்ன தெரியுமா, மான் ஊறுகாய். உண்மையிலேயே ஊறுகாய் கண்டுபிடித்த மாமி கூட, நிர்மலா மாமி கூட மான் ஊறுகாய், மான ஊறுகாய் போடலாமான்னு தெரியாது. கதை விடுறான், அப்பப்ப கதை விடுறான். இந்த ஏஐ தொழில்நுட்பம் இருந்திருந்தா இதெல்லாம் உண்மையாக்கி இருப்பான். ஆமையில போட்ல போற மாதிரியே காமிச்சிருப்பான். அப்போ அப்படி இப்ப சொல்றான், விஞ்ஞானம் சொல்லுது, ஆமை ஓட்ட நாம அது மேல அத ஒரு 2 கிலோ வெயிட் வச்சாவ உடைஞ்சு போயிடும். அதுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு, மத்தவங்க ஏறி உட்கார முடியாது என்று இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது காட்டுறான். ஆனால் அந்த சங்கி தமிழ் தேசியம் பேசக்கூடிய அந்த சங்கி அதை என்ன சொல்றான், பார்ப்பன கடப்பாரை எடுத்து திராவிடத்தை இடிப்பார், திராவிட கோட்டை இடிப்பாராம். உனக்கு கோட்டைன்னு ஒத்துக்கிறான், அது வரைக்கும் பரவாயில்ல, இது கோட்டை தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இது இரும்பால் கட்டப்பட்ட கோட்டை இல்லை, நீ நினைக்கிற மாதிரி சிமெண்டால கட்டப்பட்ட கோட்டை இல்லை, நீ நினைக்கிற மாதிரி காங்கிரட்டால் கட்டப்பட்ட கோட்டை இல்லை. இந்த கோட்டை இன்னைக்கு அனிச்சம் கனிமொழி தோழியர்கள் இன்னைக்கு நடத்தினாங்களே பெண்கள், இந்த பெண்கள் இன்றைக்கு பெண்களுடைய உணர்வும் ஆதரவால் கட்டப்பட்டிருக்கின்ற கோட்டை, அது கண்ணுக்கு தெரியாத ஆதரவு கோட்டை. இன்றைக்கு 2.0 திராவிடன்னு பேச இருக்காரே, அந்த நூல் அவர் வெளியிட்டிருக்கார், இன்னைக்கு விற்கப்படுகிறது. ஆகிய அத்தனை பேரும் செல்கின்றவர்கள் வாங்கணும், ஏன்னா அவ்வளவு செய்திகளும் அதுல பொருந்தி இருக்குது. அப்படி இன்றைக்கு தமிழ் மக்களுடைய உணர்வால் கட்டப்பட்ட கோட்டை, பெரியாருடைய உழைப்பால் கல்வி பெற்றார்களே தமிழர்கள், தமிழர் என்று மானம் பெற்றார்களே தமிழர்கள், பெருமதிப்புரிய பெரியவர்களே, உலகத்தில நம்மை தமிழர்கள் என்று உலகம் முழுவதும் நம்மை அடையாளப்படுத்தியது மேலரு பிரபாகரன்.
தமிழன் என்று இனம் உண்டு என்று நாமக்கல் கவிஞர் பாடினார். ஆனால் தமிழனை உலகம் முழுவதும் ஒன்று காட்டியது மேலதி பிரபாகரன். அதே நேரத்தில் நம்மை நமக்கு தமிழர் என்று உணர்த்தியவர் தந்தை பெரியார் அவர்கள். அப்படி நாம் தன்மானத்தோடு வாழ்கின்ற தமிழர்கள் இன்றைக்கு பார்க்கின்றோம். எல்லாரும் வருகின்ற வடநாட்டில் முழுக்க கேரளாவில் கூட ஜாதி பேர் போட்டுக்கிறாங்க. ஜாதி பேரோட கம்யூனிஸ்டை சார்ந்தவர்கள் கூட நம்பூதிரி பாட் என்றுதான் போட்டுக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில ஜாதி சங்க தலைவர்கள் கூட இன்றைக்கு தங்களுடைய ஜாதி பேரை போனதில்லை. அது எதனால்? இதுதான் திராவிட கோட்டை. அனைத்து தொலைக்காட்சி விவாதங்களிலும் செய்து காட்டிய பெருமை அண்ணன் செந்தில்வேல் அவர்களுக்கு உரியதாகும். அந்த வகையிலே இன்றைக்கு தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் அண்ணன் அவர்களுடைய வேல் வீச்சு மோடி புண்ணியத்துல ஏற்கனவே 1 மணி நேரம் லேட்டு, மன்னிச்சுக்கங்க நான் எல்லாரும். ஏன்னா 3:45 எடுக்க வேண்டிய பிளைட்டுங்க, அது 4:45 5 மணி ஆயிடுச்சுங்க. ஆயினும் கூட பெரியாரின் மீது கொண்ட பற்றால், திராவிடத்தின் மீது கொண்ட பற்றால் இந்த நிமிடம் வரை இங்கே இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயத்தின் அடியாளத்திலிருந்து என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்றேன். வெளியில் இருக்கக்கூடிய தொடர்கள் உள்ள வந்து உட்கார்ந்துங்க, தயவுசெய்து கொஞ்சம் உள்ள வந்துருங்க, கொஞ்சம் உள்ள வந்துருங்க. இந்த 4 மாதங்களில் தேர்தல் அல்ல, ஒரு மாபெரும் போருக்கு நாம் ஆயத்தமாக வேண்டியிருக்கிறது. வழக்கமான நலத்திட்டங்களை எல்லாம் சொல்லி நான் இன்றைக்கு பேசப் போவதில்லை. வேறு சில செய்திகளை நாம் எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கிறோம் என்பதை பதிவு செய்ய இருக்கிறேன். ஈரோட்டில் நிச்சயமாக இது ஒரு முக்கியமானது ஒரு உரையாக. இன்னைக்கு 2 நிகழ்வுங்க. ஒன்று, திரையில் எதிரிகளை பந்தாடுவது போல் நடிக்கக்கூடிய ஒரு நடிகரின் ஆடியோ லான்ச் மலேசியாவில். அவருக்கு ஆடத் தெரியும், அவருக்கு பாடத் தெரியும், அவருக்கு திரையில் சண்டையிட தெரியும், அவருக்கு அங்கு ஆடியோ லான்ச். இங்கே ஒருவர் அவருக்கு ஆடத் தெரியாது, ஆனால் ஆரியத்தை ஓட ஓட அடித்து விரட்ட தெரியும். அவருக்கு பாட தெரியாது, ஆனா ஆரியத்திற்கு பாடை கட்ட தெரியும். அவர் திரையில் சண்டையிடுவது போல நடிப்பார், இவர் நிஜத்தில் தரையில் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார். அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் தி ரியல் ஹீரோ. அவருடைய ஆவணப்படம் இன்றைக்கு இங்கே திரையிடப்பட்டிருக்கிறது. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், அப்புறமா நிச்சயமா அதை பார்த்துடுறேன். இந்த வகையில் அருமையான ஒரு இந்த நிகழ்விற்கு, கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தோழர் குமரகுருபன் அவர்களுக்கும் மற்றும் தோழர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமை அண்ணன் பிரகாஷ் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் அண்மை அண்ணன் BC சந்திரகுமார் அவர்களுக்கும், அண்ணன் அந்தியூர் செல்வராஜ் அவர்களுக்கும் மற்றும் தோழர்களுக்கும், சிறப்பானதொரு நாடகத்தை நடத்திய தோழர் அனிச்சம் கனிமொழி உள்ளிட்ட தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிட்டு, இன்னைக்கு தினத்தந்தி பேப்பர் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. யாரோ எனக்கு மேல சத்தம் போட்டு பேசுறாரு. அங்க யாரோ பேசிட்டு. இன்று தினத்தந்தி பேப்பர்ல முதல் பக்க செய்தி, ஏன் திராவிடத்தை கண்டு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை கண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டு ஆரியமும் RSSம் பாஜகவும் அஞ்சு நடுங்குகிறது என்பதற்கு இந்த தலைப்புச் செய்தி ஒரு சான்று. ஜனவரி 20ஆம் தேதி சட்டசபை கூடும், இது செய்தி. அதோட நிக்கல. அடுத்த வரி, மரபை மாற்ற முடியாது, தமிழ்தாய் வாழ்த்துதான் முதலில் பாடப்படும். இன்னைக்கு நாம 2026 தோழர்களே, மற்றும் ஒரு தேர்தல் அல்ல, இது இனத்தை காப்பதற்கு நடத்த இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் போர் என்பதை மனதில் நிறுத்துங்கள் தயவு செய்து. உங்க எல்லாருக்கும் நிறைய வருத்தங்கள் இருக்கலாம், போதாமைகள் இருக்கலாம், குறைபாடுகள் இருக்கலாம். சந்திரகுமார் அண்ணன் மேல அவங்களுக்கு ஒருத்தர் இருக்கலாம், அவங்க மேல சந்திரகுமார் அண்ணனுக்கு ஒருத்தர் இருக்கலாம், இன்னொருத்தர் மேல எல்லாருக்கும் எல்லா பிரச்சனை நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த தேர்தல் தமிழ்நாட்டுல நாம வாழ முடியுமா இல்லையாங்கிறத தீர்மானிக்க இருக்கக்கூடிய தேர்தல். இது தேர்தல் மாபெரும் போர். வட இந்தியாவில் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு பாஜக மட்டும்தான் எதிரி.
கேரளாவில் இடதுசாரி ஆட்சிக்கு, கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு கேரளாவில் காங்கிரசும் பாஜகவும் மட்டும்தான் எதிரி. ஆனால் தமிழ்நாட்டில் நமக்கு இந்த தேர்தலில் எத்தனை எதிரிகள் தெரியுமா? ஒரு பக்கம் ஆரிய RSS கூட்டத்தோடு வெளிப்படையாக கரம் கோர்த்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாஜக கூட்டணி, இன்னொரு பக்கம் மிக வெளிப்படையாக பிராமண கடப்பாறையை கொண்டு சமூக நீதியை கட்டி காக்கும் திராவிடத்தை, திராவிட கோட்டையை இடித்து தரைமட்டமாக்குவேன் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வலதுசாரி தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமா, இன்னொரு பக்கம் பெரியாரை நானும் கொண்டாடுகிறேன் என்று சொல்லி பெரியார் சிந்தனைகளை மழுங்கடித்து இளைஞர்களை தன்னுடைய திரை கவர்ச்சியின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக திருப்பி ஆரியத்தை காப்பாற்றுவதற்கு களமிறக்க விடப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் விஜய். இதை தாண்டி இன்னொருத்தர் களத்தில் இருக்கிறார். யாரும் தெரியுமா? இருக்காது. இன்னொரு போட்டி, நமக்கு இன்னொரு போட்டியாளர் களத்தில் இருக்கிறார். ஒன்னு அஇஅதிமுக பாஜக கூட்டணி, இன்னொன்னு நாம் தமிழர் சீமான், இன்னொன்று விஜய். இவர்களை தாண்டி இன்னொரு அணி களத்தில் இருக்கிறது. அது தேர்தல் ஆணையம். எத்தனை பேரையும் சண்டை செய்ய வேண்டிய ஒரு பெரும் பொறுப்புக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு, நீங்களாம் கொங்கு மண்டலத்தில் சேர்ந்தவங்க, நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தோணுது, அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம் ஒரு விளம்பரம் வருது இல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கீங்கன்னா, அந்த காலங்கண்ணா என்னமா இருக்கும் தெரியுமா, என்ன விளைச்சல் முப்போக விளையும், ஆறு நிறைய தண்ணி போகும், ஆலமரம் என்ன, அப்பத்தா என்ன, ஐயனார் சிலை என்ன, எல்லாத்தையும் இந்த திராவிடம் கெடுத்துச்சுங்கண்ணா. அந்த காலத்துல எங்க ஐயனுங்க 100 வருஷம் வாழ்ந்தாருங்க, எங்க அப்பத்தா 10 பிள்ளை பத்துச்சுங்க, எல்லாம் இப்பதாங்க சீரழிச்சிருச்சு அப்படின்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. உண்மை அப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? சோத்துக்கு சிங்கி அடிச்சிருக்கீங்க. என்னங்க எங்களை எப்படி சொல்லிட்டீங்க, அவமானப்படுத்திட்டீங்க, கொச்சப்படுத்திட்டீங்க, ஒண்ணு இல்லைங்க. 1953 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாபெரும் தலைவர் தோழர் ஜீவானந்தம் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு உரையாற்றுகிறார். சட்டமன்ற குறிப்பேடுகளில் இன்னமும் இருக்கிறது. சட்டப்பேரவையில் ஜீவாவின் உரைகள் என்று அது புத்தகமாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு உடம்பெல்லாம் மூளை என்று சொல்லப்பட்ட ராஜாஜி இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். தோழர் ஜீவானந்தம் அவர்கள் சட்டமன்றத்தில் உரையாற்றுகிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நான் இந்த சர்க்காரை பார்த்து கேட்கிறேன். நான் கோவை ஜில்லாவில் உள்ள உடுமலைப்பேட்டை தாலுகாவிற்கு சென்றிருந்தேன். அங்கே கொங்கலக்குறிச்சி என்ற கிராமத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு 23 வயதுடைய இளம் பெண் பசியால், பஞ்சத்தால், பட்டினியால் மாண்டு போய் அவருடைய சடலம், பிணம் சாலையில் கிடந்தது. அவர் பேசுற வார்த்தை ஒரு வரி மிகாமல் அப்படியே சொல்றேன். அவருடைய உடலை, கை கால்களை, கண்களை காகமும் கழுகும் கொத்தி தின்று அவள் உடல் சாலைகளில் எரியப்பட்டிருந்த காட்சிகளை பார்த்து நான் உடைந்து போனேன். இது கோவை ஜில்லாவில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இதுதான் இன்றைக்கு நிலைமையாக இருக்கிறது. பசி, பஞ்சம், பட்டினி இந்த மாநிலம் முழுவதும் பரவி கிடக்கிறது. இத்தனைக்கு பிறகு இந்த சர்க்கார் ஒரு தெய்வீக சர்க்கார் என்று நீங்கள் சொல்லுவீர்களே என்று சொன்னால் அதை நாங்கள் நம்ப வேண்டுமா என்று தோழர் ஜீவானந்தம் கர்ஜித்தார் சட்டமன்றத்தில். எனில் நாம் பட்டினி சாவுகளுக்கு இரையாகி கொண்டிருந்த ஒரு மாநிலம் என்பதை மறந்துவிடக் கூடாது தோழர்களே. 1953 பட்டினி சாவுகள். அதனால்தான் பேரறிஞர் அண்ணா வந்த பொழுது சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால் 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் என்று சொன்னார். அன்றைக்கு பட்டினியால், பசியால், பஞ்சத்தால் வாடிய தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவில் முதல் மாநிலமாக உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நாற்காலியில் இருந்து அவர் இறங்கிய பொழுது இந்த மாநிலத்தினுடைய ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸில் இருந்தது. 4.5 ஆண்டுகளில் முதல் ஓராண்டு கொரோனாவில் கழிந்தது நம்முடைய முதலமைச்சருக்கு. அடுத்து இயற்கை சீற்றங்கள். அவரு முழுமையாக அவருடைய நிர்வாகத்தை பயன்படுத்துவதற்கு அவருக்கு ஒரு 2-2.5 வருஷம் தான் கிடைச்சது.
நீங்க 4.5 வருஷம் கூட இல்ல, 2.5 ஆண்டுகள் தான் அவருக்கு முழுமையாக நிர்வாகத்தில் மைனஸ்ல இருந்த பொருளாதாரத்தை இன்றைக்கு ஜிஎஸ்டிபியை 16 விழுக்காடாக உயர்த்தி இந்தியாவில் முதல் மாநிலமாக ஒரு முதலமைச்சர் மாற்றி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய சாதனை. இதை மாற்றுவதற்கு, இதை முறிப்பதற்கு இன்றைக்கு ஒரு பெரும் சதி கூட்டம் திட்டமிடப்பட்டு களத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறது. நாம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிகப்பெரிய சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தர வேண்டிய எந்த நிதியும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓட்டப்பந்தயத்துல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்று முதல் பரிசை வாங்கி விட்டார் என்று நாமெல்லாம் கரவொலி எழுப்புறோம். அதல்ல முக்கியம். அவர் ஓட்டப்பந்தயத்தில் எப்படி ஓடினார் என்பதுதான் முக்கியம். அவருக்கு ஷூ கொடுக்க மறுத்துச்சு. அவருக்கு ஷூ கொடுக்கல. அவர் காலை கட்டி போடுறான். அவர் ஓடும் போது இங்க இருந்து ஒருத்தர் நினைச்சான் குறுக்க ஒரு கம்பெனி எல்லா தடைகளையும் செய்தார்கள். ஆளுநர் மாநில அரசினுடைய நலத்திட்டங்கள் தொடர்பான எந்த மசோதாக்களுக்கும் ஒப்புதல் தர மறுக்கிறார். ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறது. எதிர்கட்சிகள் நம்மோடு இருந்து துரோகம் இழைக்கிறார்கள். இத்தனையை தாண்டித்தான் ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டியிருக்கிறார். கல்விக்கு மட்டும் நமக்கு தர வேண்டிய நிதி என்ன தெரியுமா? 2500 கோடி ரூபாய்க்கு மேல நமக்கு தரணும். இன்றைக்கு இதே ஈரோட்டில் பேசுகின்ற பொழுது தாவேகா தலைவர், தற்குறிகளின் நாயகன் விஜய், ஸ்கூல் டிராப் அவுட் தமிழ்நாடு தான் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. ஸ்கூல் டிராப் அவுட், இடைநிற்றல் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது ஒரு பொய்ய சொல்றாரு. நீங்க தமிழ்நாட்டு இளைஞர்களை எப்படி எல்லாம் சீரழிக்கிறாங்கன்னு பாத்துட்டு வாங்க. சீமான் ஒரு பக்கம் என்னெல்லாம் போய் சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியும். விஜய் என்னெல்லாம் போய் சொல்றாரு பாருங்க. ஸ்கூல் டிராப் அவுட் தமிழ்நாடு தான் அதிகம் அப்படின்னு சொல்றாரு. நான் உடனே தேடுனேன், ரிப்போர்ட் எடுத்தேன். முதல்ல அத புதிய தமிழர் அன்னைக்கு இரவே நான் உடைச்சேன். நேர்பட பேசி விவாதத்தில் ஆதாரங்களோடு உடைத்தேன். நான் சொன்னேன் ஸ்கூல் டிராப் அவுட் அதிகமானது உண்மைதான். அது எப்ப தெரியுமா? உங்க கட்சியில ஒருத்தர் சேர்ந்திருக்காருல, அவர் பக்கத்துல வச்சிருக்கீங்களா, செங்கோட்டையன். அவர் கல்வி அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஸ்கூல் டிராப் அவுட் 8 விழுக்காட்டிலிருந்து 16 விழுக்காடாக 100% உயர்ந்தது 2017-2018 காலகட்டத்தில். சொல்வது யார்? செந்தில் வேளா? திராவிட முன்னேற்ற கழகமா? திராவிட கழகமா? தந்தை பெரியார் திராவிட கழகமா? இல்லை. சொன்னது யார்? ரமேஷ் பொக்ரியால் என்ற ஒன்றிய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சொன்னார். உங்க கூட்டணி. அவர் போய் சொன்னார். அப்ப 16 விழுக்காடாக இருந்த இடைநிற்றலை இந்த திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு 7 விழுக்காடாக குறைத்து மாபெரும் சாதனையை படைத்திருக்கிறது என்பதை நாம் பெருமையோடு ஒத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் எதுல? ஹையர் ஸ்டடீஸ்ல, பிரைமரி, அப்பர் பிரைமரியில இடைநிற்றல் 0. தட் மீன்ஸ் இடைநிற்றலே இல்லாத ஒரு சூழலை திராவிட மாடல் அரசு உருவாக்கி இருக்கிறது. அதான் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற திட்டங்கள். இப்ப எல்லா துறைகளிலும் சாதித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அரசு. அதுக்கு இன்னைக்கு எவ்வளவு சிக்கலை கொடுக்குறாங்க? என்னெல்லாம் சிக்கல்? நீங்க எல்லா கட்சியிலையும் திமுக இருக்குது, வழக்கறிஞர் அணி இருக்கலானே, வழக்கறிஞர் அணி இருக்கு, எல்லா கட்சியிலும் இருக்கு. வழக்கறிஞர் அணின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப ஒரு கட்சியில நீதிபதிகள் அணின்னு ஒண்ணு உருவாயிருக்கு. நீங்க இந்தியால காங்கிரஸ் இதற்கு முன்பு ஆட்சி செய்திருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கிறார்கள், அது வேறு. ஆயினும் கூட நாம மிசாவெல்லாம் எதிர்த்தோம். இதுவரை எந்த ஆட்சியிலும் இப்படி அத்துணை துறைகளும், எது அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, நீதித்துறை, எல்லாமே ஒரு பக்கம் போய் நிற்கக்கூடிய ஒரு ஆபத்து. தமிழ்நாடு மட்டும் மீண்டும் மீண்டும் வஞ்சிக்கப்படுகிறது. நீங்க தயவு செய்து செவி கொடுக்கணும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படியாவது தமிழ்நாட்டில் கலவரக்காரா மாத்தணும் ஒரு கூட்டம் துடிக்குது. சம்பந்தமே நாங்க திருப்பரங்குன்ற மலை உச்சில போய் தர்கா வாசல்ல இருக்கிற கல்லுல தான் தீபம் ஏற்றுவேங்கிறான். நான் சொன்னேன், கருப்பு சட்டை போடுறவங்களை விட்டு, கோவை ராமகிருஷ்ணனை விட்டு, கருஞ்சட்டை போடுறவங்களை விட்டு, நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களை வச்சே கேட்போம். அண்ணன் சாமி கும்பிடுறவரு, அண்ணன் சந்திரகுமார் சாமி கும்பிடுறவரு, அவங்க பார்வையில இருந்து கேட்போம். ஏன்டா நீ நினைச்ச இடத்துல எல்லாம் ஏத்துறதுக்கு அதெல்லாம் உங்ககிட்ட கேஸ்ட வாடா இல்லையா? கேட்கிறமா இல்லையா? அங்க போய் ஏத்துவோங்கிற, சண்டைக்கு வலிக்கிற அந்த மக்கள் ஒத்துழைப்பு தரல. நீதிமன்றத்துக்கு போறாங்க. அது என்னமோ என்ன மாயமோ தெரியல. இவங்க போடுற வழக்கெல்லாம் கரெக்டா அவர்கிட்ட தான் போகுது. எல்லாம் அந்த சாமிக்கு தான் வெளிச்சம்.
எல்லாமே அவர்கிட்ட தான் போகுது. அவர் உடனே இன்று மாலை, நான் ஏன் இந்த ஆட்சி தொடரணுங்கிறத நான் சொல்றேன், அதை புரிஞ்சுக்க. இன்று மாலை வெறும் சாதனைகள் அல்லங்க, வெறும் திட்டங்கள் அல்ல, அதை விட்டுருங்க. கலைஞர் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார். இந்தியாவுல ஒண்ணு இருக்கு பாருங்க, அது பேர் முதுகுல முதுகெலும்புன்னு சொல்றோம்ல, முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி. ஒரு நீதிமன்றம் சொல்லுகிறது, ஒரு நீதிபதி சொல்லுகிறார், மாலை 6 மணிக்கு அங்கே விளக்கேற்ற வேண்டும், இல்லை என்றால் 6:10 நீதிமன்ற அவமதிப்பு உங்கள் மீது தொடரப்படும். நல்லது, வந்துட்டாங்க வழக்கறிஞர்கள். இவர் உட்கார்ந்துருக்காரு, சொல்லிட்டோம் விளக்கேற்றிடுவாங்க. 6, 6:1, 6:2, 6:3, 6:5, 6:10. நீங்க ஹெச் ராஜா சொன்னதை கேட்கலன்னு நினைக்கிற மாண்புமிகு நீதிபதி அவர்களே, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. ஏத்தல பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தில் எந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஒரு அரசு அமல்படுத்த மறுத்தால் நீங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருங்கள், அவர்கள் மேல்முறையீடு தொடர்வார்கள், அதான சட்டம். இந்தியாவில் முதல் முறையாக ஒரு நீதிபதி சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு சொல்கிறார், CISF வீரர்களை அனுப்பி மனுதாரர் நேரடியாக நானே அனுப்புகிறேன், நீங்க போய் விளக்கேத்துங்கிறார். CISF வீரர்கள் வருகிறார்கள், காவல்துறை வழிமறித்து நிற்கிறது, அனுமதிக்க முடியாது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும், we will face the consequences என்று சொன்ன ஒரு காவல்துறை. காரணம், அந்த காவல்துறைக்கு தலைமை தாங்கி நடத்துபவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். we will face the consequences என்று சொன்னார்கள். நீங்க நினைக்கலாம், சார் நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தினா என்ன சார்? சங்கிகள் எந்த வழியில் எல்லாம் வருவார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். மணிப்பூர் பற்றி எரிகிறது. பெண்கள் கூட்டு பாலியல் வல்லுறவு உட்படுத்தப்பட்டு வீதியில் நிர்வாணப்படுத்தப்பட்டு கூட்டு பாலியல் வல்லுறவு உட்படுத்தப்பட்டார்களே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு நீதிபதியின் தீர்ப்பு. அந்த தீர்ப்பை உடனடியாக வேக வேகமாக மணிப்பூர் அரசு அமல்படுத்த முன் வந்தது. மணிப்பூர் மாநிலமே கலவரக்காடாக பற்றி எரிகிறது. அதெல்லாம் புரியாதவர் அல்ல ஸ்டாலின். நீங்க ஒரு நீதிமன்றம் நீங்க எப்படி ஆயிருக்குங்கிறத பாரு. ஒரே விதமான வழக்குகளில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு விதமான தீர்ப்பு. நாம பேராபத்தில் இருக்கிறோம் என்பதற்காக இதெல்லாம் பேசுறேன். கரூர்ல 41 பேர் கொடூரமாக மரணித்து போகிறார்கள். ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம். எப்படிப்பட்ட தமிழ்ச்சமூகம் இன்னைக்கு எப்படி மாறி நிக்குது பாருங்க. ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம் 41 பேர் மாண்டு போறாங்க. சிபிஐக்கு வழக்கு கேட்டு போகுது. சிபிஐக்கு யார் வழக்கு கேட்டு கையெழுத்து போட்டாங்களோ அவங்க சொல்றாங்க, நாங்க எங்களுக்கு இது தெரியாது, நாங்க கையெழுத்தே போடலன்ட்டான். அதை கூட கிராஸ் செக் பண்ணல, மிக வேகமாக தீர்ப்பு எழுதுகிறார்கள். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும். இப்ப வெஸ்ட் பெங்கால்ல மெஸ்ஸி வர்றார், கால்பந்து வீரர். அவரை பார்க்கறதுக்கு கூட்டம் கூடுது, பல்லாயிரக்கணக்கான பேர் திரள்றான், பெரும் கலவரம். அங்க அவரை பார்க்க முடியல. அந்த மாநில அரசு இதே மாதிரி ஒரு விசாரணை குழுவை அமைக்கிறது. இல்ல சிபிஐக்கு வழக்க மாத்தணும்னு ஒரு விசாரணைக்கு போகுது. நீதிமன்றம் சொல்லுகிறது, வழக்கு தொடக்க கட்டத்தில் தான் இருக்கிறது. இப்பொழுதே தொடக்க கட்டத்தில் இருக்கின்ற பொழுதே மாநில அரசின் விசாரணை குழுவின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்வதை ஏற்க இயலாது, அவர்களே விசாரிப்பார்கள். அது என்ன, உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி? எனக்கு புரியல. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வழக்கு போகுது, பணி நியமனத்தில் முறைகேடுன்னு வழக்க சிபிஐ விசாரணைக்கு போறான். நீதிமன்றம் சொல்லுது, வார்த்தையை கவனமா கவனிங்க, ஒரு சிலருக்கு, எப்படி ஒரு சிலருக்கு மாநில அரசின் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்பதற்காக, ஒரு சிலருக்கு மாநில அரசின் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்பதற்காக சிபிஐ விசாரணைக்கு அனுமதிக்க முடியாது. கரூர்ல என்ன? இப்ப நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குகிறது. நீங்க எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டே வரணும். டாட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னு ஒவ்வொரு டாட்ஸ். கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குகிறது செய்தி. நேற்று இன்னொரு செய்தி வருகிறது, சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு நேரில் வருவதற்கு ஆதவர்ஜுனாவுக்கும் புஷி ஆனந்துக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுதா உங்களுக்கு?
சிபிஐ இப்ப டெல்லிக்கு இவங்க போகணும். இனிமேல் இவங்க என்ன வேலை செய்யணுங்கிறத யார் சொல்லுவா? ஏற்கனவே அவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். முற்று முழுவதுமாக பாஜக என்ற வார்த்தையை நான் எனக்கு இன்னமும் அவரு நீங்க மோடியும் விஜயும் ஒண்ணு புரிஞ்சுக்க. மோடியும் விஜயும் ஒண்ணு. அவரு தனி விமானத்துல வெளிநாடு ஃபுல்லா சுத்துவார். இவர் தனி விமானத்துல தமிழ்நாடு ஃபுல்லா சுத்துவார். அவரும் செய்தியாளர்களை சந்திக்கவே மாட்டார், இவரும் செய்தியாளர்களை சந்திக்கவே மாட்டார். அவரும் வாயில வடை சுடுவார், இவரும் வாயில வடை சுடுவார். அவருக்கு டெலிபிராம்டர் இல்லைன்னா பேச்சு வராது, நம்மளுக்கு A4 சீட் இல்லைன்னா பேச்சு வராது. நீங்க யாரெல்லாம் வச்சு இன்னைக்கு புரியவே இல்லைங்க. நான் எல்லா மேடையிலும் சொன்னதுதான். தந்தி தொலைக்காட்சி விவாதத்தில் உட்கார்ந்து போது சொன்னேன், டென்ஷன் ஆயிட்டாரு வந்த தம்பி. அவர் சொன்னாரு, விஜயை பார்த்து ஸ்டாலின் அஞ்சுகிறார் அப்படின்னாரு. தம்பி சொன்னாரு, விஜயை பார்த்து ஸ்டாலின் அஞ்சுகிறார்னு. நான் அவருக்கு ஒரு செய்தி சொல்றேன். விஜய் ஏன் சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு தெரியுமா? யோகி பாபு நடிச்ச படம்லாம் பயங்கரமா ஹிட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. யோகி பாபு பயங்கர ஹீரோ ஆயிட்டாரு. இவ்வளவு நாள் காமெடியனா இருந்த யோகி பாபு சூரியும் ஹீரோ ஆயிட்டாங்க. யோகி பாபுவும் சூரியும் ஹீரோ ஆயிட்டாங்க. இனிமேல் நம்மளால ஹீரோவா நடிக்க முடியாது பயந்து போய் இவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு. யோகி பாபுவும் விஜயும் ஒன்னா? டேய் இப்படிதானடா, ஸ்டாலினும் விஜயும் ஒன்னாடா? ஏண்டா என்னடா இது? தம்பி நீ எந்த வருஷம் பிறந்த? 1974. உனக்கு 1.5 வயசு அப்ப, அதனால உனக்கு ஞாபகம் இருக்காது. நீ 1974 பிறக்கிற, உனக்கு 1.5 வயசு. நீ தவழ்ந்துகிட்டு இருந்த தத்து புத்துட்டு. அப்ப இந்தியாவே ஒரு பாட்டிமா மிரட்டுச்சு. அந்த பாட்டிமாவை பார்த்து இந்தியாவே பயந்துச்சு. அந்த இந்திரா காந்தியையே பார்த்து பயப்படாமல் மிசாவை எதிர்த்து 1976 உனக்கு 1.5 வயசு நீ குழந்தையா இருக்கும் போது சிறைக்கு சென்றவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். உன்னை பார்த்துலாம் பயப்பட போறாரடா? உன் காமெடி படத்தோட நிப்பாட்டிக்க. அப்போ திடீர்னு அவங்க நிறைவேற்றப்பட்ட திட்டத்தெல்லாம் நிறைவேற்றவில்லை என்று நீங்க எங்க இடத்துல வர்றாங்க பாரு. ஒருவர் மதவாதத்தை தூண்டி பிரச்சனை பண்றதுக்குன்னு வர்றாங்க. இன்னொருத்தர் பெரியார் தானே இந்த மண்ணை காத்து நிற்கிறார், பெரியாரைத்தானே ஸ்டாலின் தூக்கி பிடிக்கிறார், அந்த பெரியார் நான் என்ன செய்யறேன் ஒண்ணு இல்லாம ஆக்கிரம் பாருன்ட்டு சீமா. நேற்று கூட மாலை முரசு தொலைக்காட்சியில மக்கள் அரங்கத்துல நான் தான் கேட்டேன், எனக்கு ஒண்ணுக்கு பதில் சொல்லுங்க தம்பி, வேற எதுவும் வேண்டாம், ஒண்ணுக்கு மட்டும் சொல்லுங்க. சீமான் ஒண்ணு சொன்னார். என்ன சொன்னாரு? என்ற வீடியோ இருக்கு. அவரு நிறைய சொன்னாரு. அவர் பிரபாகரன் சந்திச்சாராம். இப்ப பிரபாகரன் அவர்கிட்ட சொன்னாராம், தமிழ்நாட்டிலே பெரியாரின் கையில் இருக்கக்கூடிய வளர்ந்த கைத்தடிதான், தமிழ்நாட்டிலே பெரியாரின் கையில் இருக்கும் வளைந்த கைத்தடிதான் ஈழ தேசத்திலே எங்கள் கைகளில் துப்பாக்கியாக மாறி நிற்கிறது என்று பிரபாகரன் சொன்னார். அண்ணன் என்னிடம் சொன்னார், பெரியாரை பார்த்து அண்ணாவை பார்த்து பெரியாரின் பேச்சை கேட்டு அண்ணாவின் பேச்சை கேட்டு எழுத்தை கேட்டு வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் ஈழ தேசத்திலே போராளிகளாக நிற்கிறோம் என்று எங்கள் அண்ணன் பிரபாகரன் என்னிடம் சொன்னார் என்று சீமான் சொன்னார். இப்ப பிரபாகரன் சொன்னதை பொய்னு சொல்ல போறியா? பிரபாகரன் அப்படி சொல்லவே இல்லைன்னு ஒத்துக்கோ. ஒண்ணு, நீயா கதை கட்டி விட்டேன்னு சொல்லு. அல்லது பிரபாகரன் அப்படி சொன்னது உண்மைன்னா பிரபாகரனை விட சீமான் பெரிய தலைவரா? பிரபாகரனே பெரியார் தான் தலைவர் சொல்லிட்டாரு. அப்ப பிரபாகரனை விட சீமான் பெரிய தலைவரா? இதை தமிழ் தேசிய தம்பிகள் சிந்திக்கணும். எல்லா இடங்களிலும் இருந்து இன்றைக்கு பன்முக தாக்குதல். அண்ணன் பேசிட்ட போது சொன்னாங்க இந்த கல்லூரியை பத்தி. நான் அந்த புத்தகம் என் கையில இருக்குது. VM கைலாச கவுண்டர் நூற்றாண்டு விழா வெளியீடு உயர்ந்த மனிதர் பேர்ல 1921 பிறந்து 1976 அவர் மறைந்திருக்கிறார். அந்த புத்தகத்துல பக்கம் 51 நம்ம சங்கி மாதிரி ஆதாரம் இல்லாம பேசுறது இல்ல. விவாதமா இருந்தாலும் சரி, பொது மேடையா இருந்தாலும் சரி, ஆதாரங்களோட பேசுறது. அதனாலதான் அவ்வளவு பேர் நம்மளை கண்டா அலறான். சரியா? செல்ல தூக்கினாலே ஐயோ எதையோ வச்சிருப்பான். இப்ப நான் அதுல சொல்றேன், அவர் எழுதியிருக்கிறது, கல்லூரி கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்த பொழுது ஈவேரா பெரியார் அவர்களே ஐயா அழைத்து வந்தார்.
அப்போது அங்கே ஐயாவோடு அப்போதைய ஈரோடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மு சின்னசாமி, எஸ்.சி. செங்கோட்டு வேலப்பன், எஸ். துரைசாமி கவுண்டர் போன்றவர்கள் இருந்தார்கள். எவ்வளவு ஏக்கர் வாங்கப்பட்டுள்ளது என்று ஐயா அவர்களை பார்த்து பெரியார் கேட்டார். அதற்கு 10.5 ஏக்கர் மட்டுமே இப்போதைக்கு வாங்கப்பட்டுள்ளது என்றார். ஏக்கர் என்ன விலை என கேட்டார். ரூபாய் 2500 என பதிலளித்தார். உடனே பையிலிருந்து ரூபாய் 2500 எடுத்து கொடுத்து நன்கொடையாக கொடுத்து ரசீதை பெற்றுக் கொண்டார் பெரியார். அப்போது கோவணத்தை கட்டிக்கொண்டு கையில் சுவையோடு முசுவன கவுண்டர் வந்தார். அவரை தொடர்ந்து அவரது மனைவி அம்மணி அம்மாள் கூடைக்குள் களையத்தை வைத்து எடுத்து வந்தார். அது என்ன என்று பெரியார் கேட்டார். இங்கு வேலை செய்பவர்களுக்கு மதியம் கொடுப்பதற்கு கூழ் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அந்த கூளை வாங்கி எனக்கு ஒரு சொம்பு கொடுமா என்றார். வாங்கி குடிக்கும் போது மீசை நனைந்து தாடி வழியாக கூழ் வழிந்தது. ஐயா அதை துடைக்க முயற்சி செய்த போது வேண்டாம் என கூறி தனது துண்டை எடுத்து துடைத்துக் கொண்டார். குடித்த கூழுக்காக மேலும் 1 ஏக்கருக்கு பணம் கொடுக்கிறேன், சாயங்காலம் இந்த பையனை பெரியார் மன்றத்திற்கு அனுப்பி வை என்றார். மாலையில் அந்த தொகையை குமாரசாமி பெற்று வந்தார். இந்த அறிவு திண்டல் காலேஜ் பக்கத்துல அதான் இங்கதான் இன்னும் இருக்காரு. அண்ணங்க அந்த பெரியார் மன்றத்திலிருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்ப நம்ம எதுவும் இப்ப நம்ம சீமான் இல்ல, சீமான் சொல்ற கதையெல்லாம் செத்து போனவங்கள கதையா சொல்லுவாரு. ஏன்னா போய் கேட்க முடியாது. நீங்க இங்க பெரியார் மன்றமும் இருக்குது, அந்த குமாரசாமி கவுண்டர் ஐயாவும் இருக்கிறாரு, அந்த கல்லூரி இருக்குது, அவர் எழுதின புத்தகம் இருக்குது. நீ சொல்லு, 10 பைசா நீ யாருக்கா கொடுத்துருப்ப? 10 பைசா. அப்ப பெரியாரினுடைய பிம்பத்தை உடைப்பதற்கு ஒரு வேலை. பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியாரை தகர்ப்பேன். எந்த பிராமண கடப்பாறையை கொண்டு? இன்னைக்கு இந்த ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தர் உண்டு, ஒரு பார்ப்பனர். அவர் பேசின வீடியோ வந்திருக்கு. அவர் சொல்றாரு, நாம தப்பு பண்ணிட்டோம். அவர் பேசுறது நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு தானே கோவம் வரணும்? சீமானுக்கு விஜய்க்கு எதுக்கு கோவம் வரணும் இல்ல? அவர் சொல்றாரு, வீட்டை திறந்து வச்சா 4 கால் பிராணி வீட்டுக்குள்ள வரும். அது நம்ம தப்பா, 4 கால் பிராணி தப்பா? அதே மாதிரி கோயிலை திறந்து வச்சோம், கண்டவன்லாம் கோயிலுக்குள்ள வர்றான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் டெல்லி அல்ல, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஆரியம் அல்ல, இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் RSS அல்ல, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் பெரியார், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் திராவிடம், திராவிட தேர்தல் அரசியலில் இந்த திராவிடத்தை முன்னிறுத்தக்கூடிய திமுக என்று ஆரியன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு திமுகவிற்கு எதிராக, திராவிடத்திற்கு எதிராக களம் இறக்கிவிடப்பட்ட வேட்டை நாய்கள் இவர்கள். ஆபத்து, பேராபத்து தோழர்களே. திருப்பி துண்டை இடுப்புல கட்டணும் நினைக்கிறவெல்லாம் இந்த வாட்டி திமுக எதிராக ஓட்டு போடு. திருப்பி செருப்பு போடாம அக்ரஹாரத்துக்குள்ள நடக்கணும், பொது வெளியில் செருப்பு போடாம நடப்பதற்கு தயாராக இருப்பவர்கள் திமுகவுக்கு எதிராக தேர்தலில் பணியாற்றுங்கள். நான் தேர்தல் அரசியல் பேச விரும்பல, வைத்தறிச்சல்லா இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து பேசுறேன். எத்தனை ஆண்டு கால போராட்டம். முதல் தலைமுறை இப்பதான் ஃபேனுக்கு கீழே வந்து உட்கார்ந்து, முதல் தலைமுறை இப்பதான் பட்டதாரி ஆயிருக்கு, முதல் தலைமுறை இப்பதான் கல்லூரிக்கு வந்திருக்கு. அதுக்குள்ள இடஒதுக்கீடு வேணாங்கிறான். RSSம் ஆரியமும் அவ்வளவு தீவிரமா கீழே போய் வேலை பார்த்திருக்கு. நம்முடைய கடவுள் நம்பிக்கை என்பது வேறு. நம்முடைய கடவுள் நம்பிக்கையை கூட காப்பாத்திக்கணும்னா இந்த மண்ணில திமுக இருந்தா தான் முடியுங்கிறது தயவு செய்து மறந்துடாது. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விழா 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. மற்ற வட மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் எப்படி நடந்துச்சு? தேவாலயங்கள் சூறையாடப்பட்டது. கிறிஸ்துமஸ் பொருட்களை விற்கக்கூடிய சிறுவர்களின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. பாஜக பூந்துரும் திமுக பயங்காட்டுதுங்கிறான். இந்த பக்கத்துல இருக்கிற கேரளா கச்சேரிந்த மாநிலம், இடதுசாரிகள் நம்முடைய தோழர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம். பினராயி விஜயன் சொல்றார், நேற்று திருவனந்தபுரம் மாநகராட்சி தேர்தலில் கொஞ்சம் ஜெயித்தான், அவ்வளவுதான். இப்பதான் ஆட்சியெல்லாம் பிடிக்கல, மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றான். கேரளாவில் நேற்று 3 இடங்களில் நடைபெற திட்டமிடப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இவர்களுக்கு அஞ்சு. பினராயி விஜயன் சொல்றார், இது வட மாநிலங்களில் நடந்து வருகிறது, கேரளாவிலும் இது நடக்கிறது என்பது எனக்கு அச்சத்தை தருகிறது என்று பினராயி விஜயன் சொல்கிறார். இந்தியாவின் இன்னபிற மாநிலங்களில்
கிறிஸ்துமஸ் விழா வன்முறை வெறியாட்டத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் நீங்கள் கலவரத்தை ஏற்படுத்த நினைத்த மதுரையில் அன்னை மீனாட்சியின் வேடமிட்ட ஒரு சிறுமி, முருகனின் வேடமிட்ட ஒரு சிறுவன், தலையில் குல்லாவோடு ஒரு இஸ்லாமிய சிறுவன் தேவாலயத்தின் வாயிலில் நின்று மத சார்பின்மைக்கு, அனைத்து மத நல்லிணக்கத்திற்கும் சான்றாக அத்துணை பேருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொன்னார்களே, இதுதான் தமிழ்நாடு. சபரிமலைக்கு மாலை போட்ட ஒரு ஐயப்ப சாமி ஒரு தேவாலயத்துக்கு போயிருக்கிறான். ஒரு பத்திரிகையாளருக்கு போய் மைக் நிற்கிறாரு, நீங்க சபரிமலைக்கு மாலை போட்டு ஐயப்ப சாமி ஏங்க சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க? எல்லா சாமியும் ஒண்ணுதாங்க, என்னங்க பிரச்சனைனா இதுதான் தமிழ்நாடு. ஒரு தேவாலயத்தின் வாயிலில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த சிறுவர்கள் நடனம் ஆடுகிறார்கள். அங்க வாசல் நின்ற பேண்ட் இசை கலைஞர்கள் அந்த பேண்ட் இசையில் வாசித்த பாடல் என்ன தெரியுமா? பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு. இதுதான் தமிழ்நாடு. நீங்க கடவுள் மறுப்பு ஒரு கொள்கை, கடவுள் இருக்குன்னு நம்புறவன, கடவுள் இருக்கு நம்புறேன்ல, நீ வா உன்னை கோயிலுக்குள்ள கூட்டு போறேன் என்று சொன்னவர் இந்த கடவுளை மறுத்த பெரியார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அவர் கடவுள் மறுப்பாளராக இருக்கலாம், கோவை ராமகிருஷ்ணன் தொடர் கடவுள் மறுப்பாளராக இருக்கலாம், ஆனால் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களின் உரிமைகளை காத்து நின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் அனைத்து சாதியினரையும், வேண்டாம் நான் இப்படி சொல்றேன், இனிமேல் எல்லாருமே இப்படி சொல்லுங்க, அனைத்து சாதியினரையும் அல்ல, அனைத்து இந்துக்களையும் அர்ச்சகராக்கும் சட்டத்தை கொண்டு வந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஏன் போகக்கூடாதா? அது நான் உள்ள போய் எனக்கு புரியல, என்னடா பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு திமுகவின் நலத்திட்டங்கள் பாஜகவுக்கு பிரச்சனை நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இல்ல. இன்னைக்கு முதலமைச்சர் அழகாக பேசினார், நம்முடைய முதலமைச்சர் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியை பேசுவதை கைவிட்டு விட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆரிய எதிர்ப்பை கைவிட்டு விட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் சமஸ்கிருத எதிர்ப்பை கைவிட்டு விட்டால், திராவிட முன்னேற்ற கழகம் ஹிந்தி எதிர்ப்பை கைவிட்டு விட்டால், அடுத்த நிமிடம் RSS பாஜகவும் திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பை கைவிட்டு விடும், மறந்துடாதீங்க. ஆனால் உயிரே போனாலும் ஒருபோதும் அதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்ய மாட்டார். நாங்க என்ன கேட்கிறோம்? அண்ணன் 2 பேரும் கோயிலுக்கு போகக்கூடியவங்க, சாமி கும்பிடக்கூடியவங்க. இங்க வேற யாராவது சாமி கும்பிடுறவங்க தான் நான் சொல்றதுக்கு அர்த்தம் சொல்லிருங்க. அகஜானனம் பட்மார்க்கம் கஜானனம் மகர்நிஷம் அநேகதந்தம் பட்மானம் ஏகதந்தம் உபாசமகே. என்ன அர்த்தம் தெரியுமா? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான். புரியுதானே? இதைத்தான் நம்ம கவர்மெண்ட் சொல்லுது, தமிழில் வழிபாடு செய், தமிழில் அர்ச்சனை நடத்த. எதிர்க்கிறான். சமஸ்கிருதத்துலதான் கீழடி அகழாய்வும். நான் என்ன சொல்றேன், கீழடி அகழாய்வு நீ விட்டுப்பா, திராவிடங்கிறோட மத்த நீ நசீமானுக்கு கேட்கிற, விஜய்க்கு கேட்கிற, மற்றவர்களுக்கு கேட்கிறேன். கீழடி அகழாய்வு சொல்லக்கூடிய முடிவு என்ன? தமிழர் நாகரிகம் 2500 ஆண்டுகளுக்கு தொன்மையானது. இதைத்தானே சொல்லுது. இதை எடப்பாடி பழனிசாமி சீமானின் சித்தப்பா மண்ணள்ளி போட்டு மூடினார்ல, திருப்பி வந்து அதை தோண்டி எடுத்து அங்கே ஒரு அருங்காட்சியகத்தை 3 ஆண்டுகளுக்குள் கட்டி முடித்த ஒரு வரலாற்று சாதனை செய்த ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இப்ப இந்த கீழடி அருங்காட்சியகம் மட்டுமல்ல, கீழடி ஆய்வு முடிவுகளை ஒன்றிய பாஜக அரசு அங்கீகரிக்க மறுக்கிறது. தமிழர் நாகரிகத்தை, தமிழர் தொன்மையை பாஜக அரசு ஏற்க மறுக்கிறது. சீமான் போராடினாரா? விஜய் போராடினாரா? ஏன்? கள்ள கூட்டணி, பாஜக அரசோடு கள்ள கூட்டணி. ஏன்? தமிழர் நாகரிகம் அல்ல, வேத நாகரிகம், ஆரிய நாகரிகம் தான் தொன்மையான நாகரிகம் என்று அவன் சொல்லிக்கிட்டே வர்றான். நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது, நான் இது இன்னைக்கு எல்லா திட்டங்களை பேசல, நான் ஸ்டாலின் ஏன் குறி வைக்கப்படுகிறார் என்பதை நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அவ்வளவு நுண்ணரசியல் இதற்குள்ள இருக்கிறது. நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது என்ன படிச்சிருக்கோம்? ஆரியர்கள் குதிரைகளில் வந்தார்கள், அவர்கள் உயரமானவர்கள், அவர்களின் கைகள் நீளமானதாக இருக்கும், கூர்மையான நாசியை கொண்டவர்கள் எல்லாம் படிச்சிருக்கோம். அதுல இன்னொன்னு சேர்த்து படிப்போம், இரும்பை பயன்படுத்தும் அறிவை பெற்றிருந்தார்கள். படிச்சிருக்கோமா? ஆரியர்கள் தான் இரும்பை பயன்படுத்தும் அறிவை பெற்றிருந்தார்கள். நம்ம காலங்காலமா படிச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்ல. அவர்களுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் இரும்பின் காலம் தொடங்கிவிட்டது என்பதை நிரூபித்தவர் ஸ்டாலின்.
ஸ்டாலின் உடைப்பது நல்லா புரிஞ்சுங்க. வெறும் தேர்தல் அரசியல ஸ்டாலின் செஞ்சுட்டு இருந்தாருன்னா பாஜக RSS அவரை எதிர்க்காது. அவரு ஆணி வேற பிடிச்சு ஆட்டுறாரு. உங்க யாருக்கு அது புரியல தெரியல, அவனுக்கு புரியுது. அதான் கத்துறான் கதறான். ஏன்னா இவர் வந்தாரு, இவர் பேசாம உட்கார்ந்து. அது ஹெச் ராஜாக்கு புரிஞ்சிடுச்சு. அதனாலதான் ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி ஹெச் ராஜா கதறாரு. ஏன் திட்டங்களை போட்டுட்டு போவார்னு பார்த்தோம். அவர் ஆரியத்தின் ஆணி வேரை ஆட்டுகிறார். இரும்பின் காலம் தமிழ்நாட்டில் தொடங்கியது என்ற ஒற்றை அறிவிப்பு ஒட்டுமொத்த ஆரியத்திற்கு விழுந்த சவுக்கடி மறந்துடக்கூடாது. சிவகலையில ஒரு நெல்மணி கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த நெல்மணியை கண்டுபிடிச்சு அமெரிக்காவிற்கு அனுப்புகிறார். கரிம பகுப்பாய்வுக்கு அந்த நெல்மணி உட்படுத்தப்படுகிறது. அந்த நெல்மணியின் ஆயுட்காலம் 3500 ஆண்டுகள் பழமையானது என்று ஆய்வறிக்கை சொன்னதை சட்டமன்றத்தில் வாசிக்கிறார் ஸ்டாலின். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆரிய வேத காலத்திற்கு முன்பாகவே, கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் சமூகம் முறையாக வாய்க்கால் வெட்டி, வரப்பு வெட்டி, நீர்வாய்ச்சி, நெடுவயல் நிறைய கண்டு முறையாக வேளாண் சமூகமாக வாழ்ந்த சமூகம் என்பதை உறக்க சொல்லுகிறார் ஸ்டாலின். கீழடியில எல்லாம் கிடைச்சது, எந்த சாமி சிலையும் கிடைக்கல. ஒரே ஒரு சாமி சிலை கிடைச்சிருந்தா கூட கீழடி அகலாய்வை அவன் ஏத்துக்கிட்டு இருப்பான். அப்ப தமிழர்கள், திராவிடர் நாகரிகம் என்பது, தமிழர் நாகரிகம் என்பது சாதிகளுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு தொன்மையான சமூகமாக வாழ்ந்தது என்பதை ஸ்டாலின் உறக்க சொல்லுகிறார். பண்பாட்டு ரீதியாக ஒரு மாபெரும் போரை நடத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நாம புரிந்து கொள்ள வேண்டும். திட்டங்களை பத்தி நான் நிறைய பேசியிருக்கிறேன், அதனால இன்னைக்கு இதை பேசுறேன். இன்றைக்கு வெளிப்படையாக ஒரு நீதிபதி பேசுறார். யாரு உங்களுக்கே தெரியும். அவர் வழக்கறிஞராக இருந்தபோது ஒருத்தர் இதை தட்டி கேட்கலையே. அவர் வழக்கறிஞராக இருக்கிறார். அவர் வழக்கறிஞராக இருந்தபோது அமெரிக்காவில் இருந்த அவர் சொல்றாரு, என்கிட்ட ஒருத்தர் கூட்டு வந்தாரு. ஒருத்தர், இவருடைய சகோதரர் சிறையில் இருக்கிறார், அவரை எப்படியாவது நம்ம விடுதலை செய்யணும் வழக்காடின்னு சொன்னாரு. நான் அதிர்ந்து போனேன். ஏன்னா இவர் நிச்சயமாக குற்றவாளியாக இருக்க முடியாதுன்னு நான் நம்பினேன். எப்படி நம்புனீங்க? ஏனென்றால் அவர் குடுமி வைத்திருந்தார். நான் சொல்லலன்னு சீரியஸா அவர் பேசியிருக்காரு. ஒரு குடுமி வைத்திருந்த ஒரு வேதம் கற்ற ஒருவர் குற்றவாளியாக இருக்க முடியாது, ஒரு சிறையில் இருக்கக்கூடாது. நான் என்னன்னு விசாரிச்சேன். விசாரித்த போது எனக்கு கிடைத்த தகவல் அதிர்ச்சியானது. அந்த குடுமி வைத்திருந்த அந்த வேதம் கற்ற பார்ப்பனரின் சகோதரி அமெரிக்கால இருந்து வர்றாங்க. அங்க லெப்ட் ஹேண்ட் டிரைவிங். அவங்க இங்க வந்த இடத்துல வாகனம் ஓட்டுறாங்க. ஓட்டும் போது அவர்களால் ரொம்ப அழகா சொல்றாங்க. ஓட்டும் போது யாரோ குறுக்க வந்துட்டாலும் ஏதோ தெரியல, அது ஒரு விபத்தாகி ஒருத்தர் இறந்துட்டாரு. ஒருத்தர் இறந்தது எப்படி ஈஸியா சொல்றாரு பாருங்க. ஏதோ ஒண்ணு நடந்துச்சு, இறந்துட்டாரு. இறந்த உடனே அங்க இருந்தவங்க சுத்தி வளைச்சிட்டாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தங்கையை பாதுகாப்பதற்காக, ஏன்னா இவங்க அமெரிக்கா போகணும், திருப்பி சேஃபா அவ அமெரிக்கா போகணும் இல்லையா, நம்ம ஆத்து பிள்ளை எல்லாம் எங்க மாடு வைக்கணும் இல்லையா, அவன் அமெரிக்கா போகணும் இல்லையா. அதனால என்ன பண்றாரு அவரு, தங்க நீ என்ன பண்ணிரு, தேமன் இந்த பக்கம் வந்துடு, நான் தான் வண்டி ஓட்டினேன்னு குத்தத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு இந்த தமிழ் சினிமா ஹீரோ மாதிரி குத்தத்தை ஏத்துக்கிட்டு ஐயா ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்போ குற்றம் செஞ்சது யாரு, அந்த சகோதரி. ஜெயிலுக்குள்ள இருக்கிறது யாரு, குடுமி வச்ச சகோதரன். இப்போ இந்த வழக்கறிஞர் சொல்றாரு, அப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜட்ஜா இருந்தார், நான் அவராண்ட இந்த கேஸை எடுத்துட்டு போய் வழக்காடி அதை சரியா யாரும் பார்க்கல அந்த சம்பவத்தை, அதெல்லாம் வச்சு வழக்க உடைச்சி அவரை வெளியில எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு சனாதனி சிறையில் இருக்கக்கூடாது என்று நான் நினைத்தேன். இவரிடம் நீங்கள் என்ன நீதியை எதிர்பார்க்க முடியும்? இப்ப பிரச்சனை அதல்ல. இப்ப நான் சொல்ல போறதுதான் முக்கியம். ஸ்டாலின் எந்த இடத்துல நிக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு நீதிபதிக்கு எதிராக இந்திய நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்த ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நாடாளுமன்றத்தில் இதற்கு முன்பு ஒரே ஒரு முறை ஒரு நீதிபதிக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன், தட் மீன்ஸ் நம்பிக்கை இழந்து விட்டோம் இவர் மீதுன்னு ஒரு நீதிபதிக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் கொண்டு வரணும். நாடாளுமன்றத்தில் இந்தியாவின் இன்ன பிற மாநில நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்கு 100 எம்பிக்களுக்கு மேல கையெழுத்து வாங்கணும், இல்லைன்னா கொண்டு வர முடியாது. 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களின் கையெழுத்தை பெற்று நாடாளுமன்றத்தில் நம்முடைய TR பாலு அவர்களை வைத்து ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்த தலைவர் ஸ்டாலின். அதனால ஆரியம் வளர்கிறது. நீங்க ஏதோ விளையாட்டு இங்க நடக்கிற சண்டை சும்மா லேசுப்பட்ட சண்டையை நடத்திருக்கீங்க, உள்ளுக்குள்ள பெரும் வாக்கு போரே நடந்து. ஆனா எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம், இது எதுவுமே தெரியாத மாதிரி பாவம்போட இருப்பாருங்க நம்ம ஸ்டாலின். நீங்க பாத்திருக்கீங்களா, இவரா இவ்வளத்தையும் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அதிர்ந்து பேச மாட்டார்,
சீமான் மாதிரி கைய கால ஆட்டி சத்தம் போட மாட்டார். ஸ்டாலின் அங்கிள் சிஎம் சார் அப்படின்னு விஜய் சொல்றதெல்லாம் கேஷுவலா லெஃப்ட் ஹேண்ட் தள்ளிட்டு போறாரு. ஆனா அடி ஒண்ணு இடி மாதிரி விழுது. அதான் இந்த பிரச்சனை. அப்ப இத்துணை பேரை களமிறக்கி விட்டிருக்கிறது ஆரியமும் RSS. அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டினார். அடுத்தட்டி எங்க விழுந்துச்சு தெரியுமா? இந்தியாவில் அமலாக்கத்துறை எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த பாஜகவிற்கு கட்டுப்பட மறுக்கும் அரசியல்வாதிகளின் மீது ரைட் சோதனை நடத்துறாங்க. இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறது. தமிழ்நாட்டில் மட்டும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஒருத்தர் சோதனை நடத்தினாரு. அவர் தான் ஸ்டாலின். அங்கித் திவாரின்னு ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்குறான். அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சு அமலாக்கத்துறை அலுவலகத்துல விடிய விடிய சோதனை. அவ்வளவு பேரும் ஆபீஸை பூட்டிட்டு ஓடிட்டான். எங்க சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தை பூட்டிட்டு. யோசிச்சு பாருங்க, அமலாக்கத்துறை அலுவலகத்துல ஒருத்தர் சோதனை நடத்துறாரு. அப்ப அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டினா நீ அமலாக்கத்துறை அலுவலகத்தை சோதனை நடத்துற. நீதிபதியை வச்சு ஒரு தீர்ப்பு கொடுத்தா நீதிபதிக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர்ற. ஆளுநரை வச்சு மிரட்டி பார்த்தா ஆளுநருக்கு எதிராக சட்டமன்றத்தில் பார்த்தோம்ல, ஆளுநர் பாதியில எரிஞ்சு போனார், ஓடினாரு. நம்ம ஐயா சபாநாயகர் இருந்து சனகனமானவே பாடிட்டு போகணுங்க வாங்க அப்படிங்கிறாரு. அவர் ஆள விட்டா போது தெரிச்சு ஓடுறாரு. அப்ப ஆளுநரை ஓட விடுகிறார், அமலாக்கத்துறையை ஓட விடுகிறார். தப்பு செய்தவர் நீதிபதியாகவே இருந்தால் மதுரையில போய் பேசினார். இது தவறான நீதியை கொடுத்ததால் நீதி கொடுத்தவருக்கு எதிராக இந்த மதுரையையே எரித்த கண்ணகி வாழ்ந்த மண் தவறான நீதியை யார் கொடுத்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் என்று பேசுகிறார். ஒரே ரீசன் சொல்லட்டுமா? இதெல்லாம் ஏன் எடப்பாடி பழனிசாமி பேசல? ஒரு அண்ணாச்சி சிரிக்காரு. நீங்க ஏங்க அவரே பாவம் தாவுடா தாவுன்ட்டு இருக்காரு. நீங்க அவர் நிலைமையை பாருங்க. அதிமுக இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.